துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. ஐயோ மாம்ஸ், சொல்லி போன குட்டி. ஒரு வழியா எல்லா ஜோடிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டோம்ல? ஆமா ஆமா, ஒரு ஜோடி பாக்கி இல்லாம எல்லா பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. இனி அவ்வளவுதான், உங்க வளகாப்பு தான். அதுதான் ஃபைனல் செக்மெண்ட். ஆமால, வளகாப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான்ல. ஆமாண்டி பூனைக்குட்டி, உங்க வளகாப்பு ஃபங்க்ஷன் அதையும் பெருசா பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். சரியா மாம்ஸ், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு பாத்துக்க. பூனைக்குட்டி, உன் வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியும். வேற வழி கிடையாது. நம்ம வளகாப்பையும் முடிச்சுட்டு அடுத்து என்ன முடிச்சு விட்டு தானே ஆகணும் கண்டிப்பா. இது நம்ம அப்படியே கொண்டு போக முடியாதுல்ல, பார்க்கலாம். கரெக்ட் தான் மாம்ஸ், இருந்தாலும் அடியே பொண்ணுக்குட்டி, முடிய போறத பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப இவங்க கல்யாணத்தை பாப்போம். ஆமா, அதுவும் சரிதான். சரியா மாம்ஸ்? அங்க பாரு, ஒருத்தி உன்னதான் கூப்பிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அட ஸ்ரீகுட்டி, ஸ்ரீகுட்டிக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா வேணும் மாதிரி தங்கத்துக்கு. ஆமாமா, உனக்கும் வேற வேலை இல்ல, உன் பொண்ணுக்கும் வேற வேலை இல்ல. கல்யாணத்தை பாருங்கம்மா. என்ன கிரிஷ், சந்தோஷமா? கண்டிப்பாண்ணா, மனசுக்கு திருப்தியா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது இன்னும் திருப்தியா இருக்குண்ணா. என்ன கௌசி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? நீ சந்தோஷமா இருக்கியா கௌசி? கண்டிப்பாக்கா, நான் சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீங்களும் அருண் மாமா வந்தானே. என்ன கௌசி, நாங்க என்ன பண்ணிட்டோம்? இல்லக்கா, நீங்க தான்க்கா நான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன், அதுவும் சந்தோஷமா நிக்கிறேன்னா நீங்களும் அருண் மாமா தான்க்கா காரணமே. நான் அம்மா பேச்சை கேட்டுட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், உங்களையும் ரொம்ப சோதிச்சிருக்கேன், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்க்கா. ஆனா நீங்க அதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காம என்னை பத்தி அருண் மாமா கிட்ட அது இதுன்னு சொல்லாம எவ்வளவு அமைதியா இருந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கக்கா. உண்மையாவே சொல்றேன், நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. கௌசி, என்னம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க பாரு, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ எக்காரணத்து கொண்டு எதுக்கும் அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கிருஷ் உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாரு. அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு தெரியறது என்ன, எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக்கா, எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா உங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்பவே வேதனைப்படுத்திருக்கேன்ல, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தம் இருக்கும்லக்கா. அந்த வருத்தத்தை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கௌசி, இது வரைக்கும் நடந்து போச்சு, விடுமா. இப்ப நீ அப்படி இல்ல, எல்லாமே மனசு மாறி இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. இங்க பாரு, இனி இந்த வாழ்க்கையை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். உன் மாமனார் மாமியார் எப்படின்னு உனக்கே தெரியும்ல, அவங்க உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க, உன்னை பெத்த பொண்ணு மூலம் பாத்துக்கிறாங்க. நீ அவங்கள அம்மா அப்பாவா நினைச்சு பாத்துக்கணும், சரியா? நல்லபடியா இருந்துக்கணும். நான் எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் சொல்றேம்மா, போற இடத்துல நல்ல பேரை வாங்கணும். எல்லாரையும் நல்லா பாத்துக்க, உன் மாமனார் மாமியார் வீட்டுக்காரு எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க, சரியாமா? கண்டிப்பா மாமா, நீங்க எனக்கு அண்ணனும் அண்ணியும் போல இருந்து நீங்க வழி நடத்திருக்கீங்க. நான் கண்டிப்பா என் குடும்பத்தை நல்லா பாத்துப்பேன் மாமா. நீங்க வேணா பாருங்க, அருண் மாமா வீட்டு பொண்ணுன்னு நான் நல்ல பேர் வாங்குவேன் மாமா. அருண் மாமா வீட்டு பொண்ணுன்னா சும்மாவா அப்படிங்கிற நல்ல பேரை கண்டிப்பா வாங்க மாமா. ரொம்ப சந்தோஷம் கௌசி. என்ன கிருஷ் சார், எதுவுமே பேச மாட்டீங்க? நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதுதான்க்கா என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கா. என் மனசுல இருக்கிறது தான் இப்ப என் பொண்டாட்டி உங்ககிட்ட வார்த்தைகளா சொல்லிட்டு இருக்கா. இதுல இருந்து நீங்க கத்து தெரிஞ்சுக்க வேண்டாவா நானும் என் பொண்டாட்டி எப்படின்னு? அது சரி, அப்ப புருஷன் பொண்டாட்டி இப்பல இருந்து மனசளவுல ஒத்து போயிட்டீங்கன்னு சொல்றீங்க, அதானே? அதேதான்க்கா, இனி நான் என்ன நினைக்கிறேனோ அதான் என் பொண்டாட்டி பேசுவா. என் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாளோ அதுதான்க்கா நானும் செய்வேன். சந்தோஷம் கிருஷ், எங்க வீட்டு பொண்ணு நீ இல்ல உங்க வீட்டு பொண்ணு நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, நம்மளா கிளம்புவோமா? ஆமாண்ணா, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் அண்ணியும் எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. ஐயோ, ஆசீர்வாதமா? நாங்க ஒன்னும் அவ்வளவு பெரியவங்க எல்லாம் கிடையாது. அங்க பாருங்க, உங்க அம்மா அப்பா, அத்தை மாமா, இந்த கௌசியோட அம்மா அப்பா, சித்தி சித்தப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. எங்களை விட பெரியவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க என்ன எங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, போய் அங்க வாங்குங்க போங்க. இல்லக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேர் தான்க்கா எல்லாரை விடவும் ரொம்ப பெரியவங்க, மனசளவுல பெரியவங்க. உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முதல்ல வேணும்க்கா. நீங்களும் மாமாவும் எவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்கீங்கன்னு நாங்க பார்த்து தானேக்கா இருக்கோம். உங்களை மாதிரியே நானும் இவரும்
இதே போல இருக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நீங்க எந்த இடத்துலயும் அருண் மாமா விட்டு கொடுக்க மாட்டீங்க. அருண் மாமா அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நிம்மினா நிம்மி மட்டும்தான். அவதான் என் உயிரின்னு அவர் வாழ்றாரு. அந்த மாதிரி எனக்கு என் வீட்டுக்காரரும் இருக்கணும், உங்களை மாதிரி நானும் அவருக்கு இருக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஹே கௌசி, நீ இவ்வளோதான் பேசுவியா? அமைதியா இருந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு என்ன இவ்வளோ பேசுற? இவ்வளோ நாள் நான் கண்மூடித்தனமா இருந்தேன்க்கா. இப்பதான் என் கண்ணை நீங்க திறந்துருக்கீங்க. அதுக்கான நன்றி கடனை நான் வாங்கணும், செலுத்தணும்லக்கா. அதனால எங்களுக்கு இப்ப என்ன செலுத்துறதுன்னு தெரியல. எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க, கூட எங்களை மன்னிச்சதும் சேர்த்து வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லக்கா, யோசிச்சு பாருங்க, மாமா அருண் மாமா எனக்கு நகை போட்டு இப்படி ஒரு கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? நான் அவருக்கு பண்ண கேடுதலுக்கு நீ எங்கன்னா போய் எப்படின்னா கல்யாணம் பண்ணேன்னு என்ன வெளியே தள்ளலாமே. என்னையும் அம்மாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கலாம். அம்மா உங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்காங்க. உங்களையும் ரித்து அக்காவையும் பிரிக்க நானும் அம்மாவும் என்னென்னலாம் பண்ணணும். ஆனா நீங்க அதெல்லாம் எதுவுமே மனசுல வச்சுக்காம, நீங்களும் சரி அருண் மாமாவும் சரி எதையுமே மனசுல வச்சுக்காம இன்னைக்கு எங்க கல்யாணத்தை இவ்வளவு சிறப்பா நடத்திருக்கீங்கன்னா எங்களுக்கு பெரியவங்க நீங்க தானேக்கா. மனசளவுல பெரியவங்களும் நீங்க தானேக்கா. உங்களை மாதிரி தம்பதியால நாங்களும் வரணும்ல, அதுக்குதான் சொல்றோம் எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அம்மாடியோ, சரிம்மா கௌசி, இதுக்கப்புறம் நான் எந்த வார்த்தையுமே கேட்க மாட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு எங்களோட ஆசீர்வாதம் வேணும், அவ்வளவுதானே? கொடுத்துட்டா போச்சு. நீங்களும் எங்களை போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும். அருண் நிம்மி மாதிரி கிரிஷ் கௌசியும் வரணும், ஓகேவா? அதுக்கு வாய்ப்பு இல்லக்கா. அருணன் அளவுக்குலாம் அருணண்ணா மாதிரிலாம் பொண்டாட்டிய பாத்துக்கிறதுக்கு இனிமே அருணண்ணாவோட பையன் பிறந்து வந்தாதான் உண்டு. அதான் சீக்கிரத்துல பிறந்துருவான் போல இருக்கே. அவன் வந்தாதான், அவன் கூட அருணண்ணா கம்பேர் பண்ணும்போது அவன் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அருணண்ணா மாதிரிலாம் இனி இந்த உலகத்துல பொண்டாட்டி இப்படி தாங்குற மாதிரி ஒருத்தன் வருவானான்னு கேட்டா தெரியலக்கா. இப்போதைக்கு இவங்க விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் நேரம் ஆகுதுல்ல, இவங்க ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவோம். போய் பாலும் பழமும் சாப்பிட்டோம். முகூர்த்த நேரம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. இவங்க எவ்வளவு நேரம் இங்கே நிப்பாங்க? ஆசீர்வாதம் பண்ணி இவங்க வீட்டுக்கு அனுப்புவோம். ஆமாயா மேம், இவங்க விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி, நீங்க பாருங்க கிரிஷ், எங்க வீட்டு பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க, புரியுதா? கொஞ்ச நாளைக்கு இவ எங்க வீட்டு பொண்ணுதான், அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். என்னதான் உங்க வீட்டு பொண்ணாவே ஆனாலும் இவ எப்பவுமே எங்க வீட்டு பொண்ணுதான், சரியா? கண்டிப்பா, நீ ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு நான் பாத்துக்காம வேற யார நீ பாத்துப்பா? கௌசி, நீயும் அதே போலதான் பாத்துக்க. கிருஷ்ண ரொம்ப பத்திரமா பாத்துக்க, சரியா? கண்டிப்பாக்கா. சரிம்மா, ரித்தா அக்கா கிட்டயும் அரவிந்த் மாமா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புங்க. சரிங்கக்கா. கிரிஷ், கார் வந்துருச்சு. இப்ப நேரம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் ஈவினிங் போலதான் உங்க வீட்டுக்கு போறீங்க, சரியா? சரிங்கண்ணா. அரவிந்த் அண்ணா, அண்ணி, நீங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டி கிரிஷ், அண்ணக்கிட்ட வாங்கிட்டல, அது போதும். அண்ணா ஆசீர்வாதம் பண்ணாலே நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதான் அர்த்தம். அதனால நீ அதை பத்திலாம் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். எப்பவும் போல நீங்க சந்தோஷமா இருங்க. கௌசி, நீ அந்தம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? டி கிரிஷ், நல்லா பாத்துக்க. அவளும் உன்னை நல்லா பாத்துப்பா. வேற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருங்க. ஆமா கிரிஷ், நீங்க பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க. கௌசி, அதே அளவுக்கு எங்க தம்பியையும் நீ நல்லா பாத்துக்கணும், புரியுதா? கண்டிப்பாக்கா. அக்கா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்களுக்கும் நாங்க நிறைய கெடுதல் பண்ணியிருக்கோம். மன்னிச்சிருங்கக்கா. எதையும் மனசுல வச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்கக்கா. சேச்சே, என்ன கௌசி மன்னிப்பு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு? இங்க பாரு, நிம்மி என்ன சொன்னாலும் அதை நானும் சொல்ல போறேன். எங்களுக்குலாம் உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியுமா என்ன? உனக்கு சித்தி தான் சொல்லி கொடுத்துருக்கணும். நியாயமா எங்க கோவம் சித்தி மேலதான். இப்ப சித்தி மேலே கோவம் கிடையாதுல்ல, அதனால உன் மேல மட்டும் எப்படி வரும்? அதெல்லாம் எந்த கோவமும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எங்களுக்கு. உண்மையாவே உங்க குடும்பத்துல வந்து பிறக்கணும்க்கா. ஆனா உங்க குடும்பத்துல பிறக்கணும்னா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. நான் இந்த வீட்டு போறேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு உறவா இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுதுக்கா. சீக்கிரம் வந்துருவோம்னு நினைக்கிறேன். வரவைங்க. புரியுது புரியுது, கவலையே படாத. நாங்க ரெண்டாவது பொண்ணும் இல்ல பையனும் எது பெற்றுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நீ ஒரு பொண்ணும் பையனும் பெற்றுரு. சீக்கிரம் நம்மள ஒரு முறையாயிடுவோம், இல்லையா? இதோ நிம்மி இப்ப பெத்து எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அதுக்கு என்ன ஏத்த மாதிரி பெத்துக்கணுமோ அதையும் பெத்துக்கோங்க. கண்டிப்பா உறவு முறையா உள்ள வந்துடலாம். கண்டிப்பா. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்க அந்த ஐடியாவில தான் இருக்கோம். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. என்னன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நாங்களும் எங்க ப்ராசஸ வச்சுப்போம். மாப்பிள்ள, ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் மத்ததெல்லாம், சரியா? சரி, கார் வந்துருச்சுடா, கிளம்பலாமா? கௌசி, கிளம்பலாமா? வாங்க போ. அக்கா, அவளுக்கு பசி எடுத்துச்சோ? ரொம்ப நேரமா அம்மான்றாலே. இவளுக்கு தானே பவுல கையில வச்சிருந்தாலே போதும், முட்டி போட்டுக்கிட்டே போயிடுவா. அவ எவ்வளவு தூரம் போறான்னு அவளுக்கே தெரியாது. அக்கா, பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு விட்டுறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கே. ரொம்ப கஷ்டம் ஆனீங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் குட்டி குழந்தை தானே, நம்ம சொல்லிச்ச டக்குன்னு கேட்டுருவோன்னுட்டு. வளர்ந்த பசங்க கூட கேட்டுருவாங்க. ஆனா இவங்களை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனீங்க.
ஐயோ ஐயோ, இவ்வளோ கஷ்டமா? எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எங்க அத்தை இருக்காங்க, அப்புறம் அண்ணி இருக்காங்க, அவங்களாம் பார்த்துப்பாங்க. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அது சரி, நீங்க யாருமே பார்த்துக்கலனாலும் கார்த்திகனை பார்த்துப்பாங்க. நீ கம்மனு விட்டுடு, கார்த்திகனாவே பார்த்துப்பாரு. பார்த்துக்க. ஆமாக்கா, அது என்னமோ சரிதான். அவர் பார்த்துப்பாரு. அவருக்கு குழந்தை வந்துருச்சுன்னா போதும், என்னையே மறந்தாலும் மறந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. உங்க மாமாங்க 2 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களை மறக்கவே மாட்டாங்க. அருண் மாமாவும் ஆகட்டும், கார்த்திகா மாமாவும் ஆகட்டும், கண்டிப்பா பொண்டாட்டிங்களை மறக்கவே மாட்டாங்க. என்ன குழந்தை, எத்தனை குழந்தை வந்தாலும் சரி, குழந்தைலாம் 2வது பட்சம் தான், முதல்ல பொண்டாட்டி தான். நான் பார்த்த வரைக்கும் 2 பேரும் அப்படிதாம்மா. போங்கக்கா. உண்மைதானே? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ கரெக்டா செக்அப்லாம் போறியா? ஆமாக்கா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கேன்க்கா. இப்போ நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி மட்டும் செக்அப்க்கு வர சொல்லியிருக்காங்கக்கா. பாப்பாவோட growth நல்லா இருக்காமா? ஆமாக்கா, வெயிட்டும் நார்மலாக தான் இருக்கு. முன்னாடி தான் ஹீமோகுளோபின் மட்டும் கொஞ்சம் லோவாக இருந்தது. இப்போ அது இதுன்னு ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அது இதுன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் தான் இருக்கு. டெலிவரியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அனன்யா. எங்கள் நிம்மிக்கும் இதே மாதிரி நார்மலாக இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும். கடவுளே, உனக்கும் சரி நிம்மிக்கும் சரி ஆப்ரேஷன் மட்டும் வச்சிடக்கூடாது. 2 பேருக்கும் நார்மல் ஆகணும், சுகப்பிரசவம் ஆகணும். அதான் நாங்கள் வேண்டிக்கிறோமே. நானும் அதே தான்க்கா வேண்டிக்கிறேன். எனக்கு என் நிம்மி அக்காவுக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும். எனக்கு இப்போ இருக்கிற கவலை, பயம், வேண்டுதல் எல்லாமே அவளை பற்றி மட்டும்தான். ஆமா இல்லைங்க, எங்களோட பயமும் இப்போ அவளை பற்றி இல்லாததான். அவளுக்கு என்னமோன்னு எங்கள் மனசெல்லாம் கொஞ்சம் படப்பதச்சிட்டே இருக்கு. ஆனால் எதுவும் ஆகாது. அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அவளும் நல்லபடியாக இருந்துட்டானா எங்களுக்கு அது போதும். இன்னைக்கு சுகப்பிரசவம் நடக்கணும். நானே, அத்தை, சித்தி எல்லாருமே அதை நினச்சி தான் பயந்துட்டு இருக்கோம். நாங்களும் கடவுள்கிட்ட அதான் வேண்டிக்கிறோம். இல்லைக்கா, நிம்மிக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நிம்மிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நிம்மியும் நல்லா இருப்பா. நிம்மி மனசுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். மனனியா, நிம்மி மனசுக்கும் சரி, அருண் மாமா மனசுக்கும் சரி, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இங்க பாரு, நீ இவங்கள பத்தி யோசிக்கிறேன்னு உன் உடம்பு பார்க்காம இருந்துடாத, சரியா? நீயும் இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியும்ல, உன்னை நீயும் பாத்துக்கணும். நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கேன்றதுக்காக டெலிவரி வரைக்கும் கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, புரியுதா? அடிக்கடி படிக்கட்டுலாம் ஏறாத. நீங்க தானே இருக்க போற, நான் பாத்துக்க போறேன். உனக்கும் சரி நிம்மிக்கும் சரி, எது வேணும்னாலும் ரித்துவக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, ஓடி வந்து நிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பாக்கா. சரி, அப்புறம் வேற என்ன? எல்லா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது. இனி உனக்கும் நிம்மிக்கும் வளகாப்பு தான். வளகாப்பு ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு தெரியல, அதுல ஒரு களை கட்ட போகுது. அதுவும் சிறப்பா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து டெலிவரி தான். சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பாங்க வசவசன்னு வர போறாங்க, அப்படிதானே? ஆமாக்கா, கண்டிப்பா. என் பாப்பா, நிம்மி பாப்பா, நம்ம ஸ்ரீகுட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ற அட்டகாசம் நம்மளால தாங்க முடியாதுக்கா. நம்மளாம் ஓரம் உட்காந்து தலையில கை வச்சுக்க வேண்டியதுதான். அது என்னமோ உண்மைதான் அனன்யா. இவ ஒருத்தி வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பா. இன்னும் 2 குட்டி கூட வந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம 3 பேரும் பெரும் பாடுபட வேண்டியதுதான். என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, உன் பொண்ணு பெரிய பொண்ணு, அவளை சொல்லிட்டாலும் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவியே. நிம்மி, நீ கொடுக்குற செல்லம் இவளுக்கு அதிகமா இருக்க. பாத்துக்க பாரு, உன்னை பார்த்தவனே என்ன ஒரு குஜால இவளுக்கு. என்னக்கா, ஏன் முன்னாடியே என் குழந்தை திட்டுறீங்க? இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஸ்ரீகுட்டிமா, என்னம்மா அம்மா திட்டுறாங்களா? அச்சு இல்லாம அம்மாவை இல்ல வீட்டு விட்டு தருது இல்லாமா? அதை செய்யுங்கம்மா, முதல்ல என்ன வீட்டு விட்டு தருதுங்கம்மா. இவகிட்ட என்னால தாக்கு பிடிக்க முடியுமா? ஐயோ, என்ன அனுப்பி விட்டுருங்க. அது எப்படி? இங்க இருந்து இன்னும் நிறைய டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியது இருக்கே. உங்க குழந்தை வரப்போகுது, அதை வச்சுதான் நீங்க டார்ச்சர் அனுபவிக்கணும்ல. அதுக்குள்ள நான் போயிடுறேன்னா அப்படி அவன் ஃப்ரீயாலாம் விட முடியாது, இன்னும் நிறைய இருக்கு. அது சரி, வீட்டுல எப்பவுமே இந்த பிரச்சனை தான் ஓடும் போல இருக்கே. இன்னும் என்ன அனன்யா, எப்ப பாரு என் கண்ணு முன்னாடியே ஸ்ரீகுட்டியை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரித்தாக்காக்கு பாயாசத்தை போட போறேன், பாத்துக்கிட்டே இரு. நீ செஞ்சாலும் செய்வடியம்மா. ஐயோ, நான் இந்த பக்கமே இருக்க மாட்டேனே. எனக்கு ஒரே ஒரு புருஷன் இருக்கான், அவனை நான் பாக்கணும்ல. நான் போய் யாரும் இந்த பாக்குறமா? அது சரி சரி, நீ என்ன பண்ணிட்டு வர? ஆமா, இது என்ன கையில? என்னன்னா, நீ சாப்பிட்டியே, பால் குடிச்சியா? அப்படியே பெட்ரூம்க்கு வந்துட்டு இந்தா பாலை குடி. ஃபர்ஸ்ட் பால் குடிக்கல, மாத்திரை பொருள் எதுவுமே பண்ணல. நீ பாட்டுல பெட்ரூம்க்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு கார்த்திக் மாமாக்கு யார் பதில் சொல்றது? குடி முதல்ல. நிம்மி சொல்லு, நான் போட்டு எடுத்து வந்திருப்பேன்ல, நீ இவ்வளவு மெனக்கடன் போட்டு எடுத்துட்டு வரியோ? இங்க பாரு, இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காத, சொல்லிட்டேன். எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. அக்கா, நீங்க வேற, நான் ஒன்னும் பாலெல்லாம் கலக்கல, அத்தை கலக்கி கொடுத்தாங்க. நான் அங்கேயே நின்று
குடிச்சிட்டேன். இவளை கேட்டேன், அத்தை சொன்னாங்க இன்னும் இல்லம்மா இனிதாம்மா கொண்டு போகணும் நாங்க. அப்ப நான் ரூமுக்கு தானே வரேன், கொடுங்க நான் கொண்டு போறேன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனாலும் நீ பண்ணது இப்ப தப்புதான். நீ வெறுமனே வரதே பெரிய விஷயம், இதுல கையில பாலை வர தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இங்க பாரு, அருண் மாமா சொன்னது உனக்கு ஞாபகத்துல இல்லையோ? ஃப்ளோர்ல நடக்கும் போதாகட்டும், ஸ்டெப்ஸ்ல ஏறும் போதாகட்டும், இனி உனக்கு ஸ்டெப்ஸ்ல ஏற வேலை இல்லதான். ஆனாலும் இனிமே நடந்தா போனா வந்தா ஜாக்கிரதையா இருக்கணும். அருண் மாமா இப்பதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் இல்லாத கேப்ல ஏதாவது நடந்தது இவங்களெல்லாம் உண்டெல்லாம் ஆக்கிடுவாரு. உனக்கே தெரியும்ல. நம்ம தாயே, நீ இந்த வேலை எதுவும் செய்யாதமா, அந்த பாலை முதல்ல கொடுத்துட்டு இப்படி வந்து உட்காருமா. ஆமாண்டி அக்கா, இப்ப நீ பண்ணதுலாம் ரொம்ப தப்பு. ஏன் நான் பால் குடிக்க மாட்டேனா? எனக்கு குடிக்க தெரியாதா? இன்னும் டைம் ஆகலல்ல, அதான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வரத்துக்குள்ள நான் பால் குடிச்சிடுவேன். இதுக்காக நீ எனக்கோசம் வந்துறியா? நீ முதல்ல இந்த வேலை பண்ணாதக்கா. இங்க பாரு, ஒழுங்கா உடம்ப பாத்துக்கடி அக்கா. இப்ப நீ மட்டும் நச்சமா இருக்க, உன்னையும் பாக்கணும்ல. நீ வந்திருக்கிறது எங்க வீட்டுக்கு, உன்னதான் முதல்ல கவனிக்கணும். என்ன நான் பாத்துப்பேன். இந்த முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு டேப்லெட்டை போடு ஃபர்ஸ்ட். புடி அடி முடியலடி, உங்க அக்கா தங்கச்சி பாசம். இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க நான் காண்டாயிடுவேன் பாத்துக்க. போங்கடி. ரித்தாக்கா ரொம்பலாம் பெருமைப்படாதீங்க எங்களை நினைச்சுக்கிட்டு. இப்ப அவ கன்சீவா இருக்கால, அதனால அவளை நான் பாத்துக்கிறேன். நான் கன்சீவா இருக்கல, அதனால அவ என்ன பாத்துக்கிறா. இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேரிங்கா இருந்துப்போம். ஆஃப்டர் டெலிவரி நீங்க பாருங்களேன், நாங்க ரெண்டு பேரும் முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. ஆமாக்கா, நாங்க ரெண்டு பேரும் எப்பவாச்சுதான் கேரிங்கா இருப்போம், எப்பவுமே மூட்டிக்கிட்டு தான் இருப்போம். ஆனாலும் உங்களை பத்தி எனக்கு பொறாமையாதமா இருக்கு. போங்கடி. எதுக்கு இப்ப இங்க பொறாமப்படுறீங்க? நீங்க எங்க அக்கா தானே, அப்ப நீங்களும் எங்களோட தானே இருக்கீங்க. வாங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோமா? ஐயோ, சண்டை போடலாம் நான் வரலாமா? ஏய் உனக்கு உனக்கு எங்கடி இருக்கா? நிமி நிமிமா எங்கம்மா இருக்க? இந்த வந்துட்டாருல, உங்க ஆட்டை கொத்த தூக்கிட்டு போறதுக்கு. போமா, உங்க மாமா வந்துட்டாரு. இனி நீ இங்க கூட இருக்கிறது நாளைக்காவது ஒண்ணு. ஓடு 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 ஓடு, உங்க மாம்ஸ் வந்துட்டாரு. சீக்கிரம் போய் உங்க மாம்ச பாரு. ஏய் போன்னு சொல்லிட்டேன்றதுக்காக ஓடிடாத, பொறுமையா நடந்து போடி. போங்கக்கா. மாம்ச நீங்க கிண்டலா பண்றீங்க. இருங்க இருங்க, மாம்ஸ் கிட்டே சொல்லி கொடுக்குறேன். ஸ்ரீகுட்டி, நீ உங்க அம்மாவை நிறைய டார்ச்சர் பண்ணு, சரியா? அம்மா நான் நிறைய சொல்லித்தரேன், அம்மாவை வச்சு செய்யறோம் நீ நானும், சரியாமா? ஏய் ஆஸ்தவாடி புடுக்குட்டி, கூப்பிட்டேன்றதுக்காக ஓடி வருவியா? அப்புறம் நீ கூப்பிட்டுட்டல, அதான். ஏய் அதுக்காக இப்படி எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? எப்ப பார்த்தாலும் இது பண்ணாத அது பண்ணாத சொல்லிக்கிட்டே இருக்காத. பாரடி பொண்ணுக்குட்டி, உன் கண்டிஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கேத்த மாதிரி சமத்தா இருடி சொல்லணுமே, புரியுதாடி? சரி சரி, எதுவும் சொல்லாத, நான் சமத்தா இருக்கேன் போதுமா? அம்மா நீ போன வேலை என்ன ஆச்சு? கௌசியும் கிருஷியும் நல்லபடியா வீட்டுல சேர்த்துட்டீங்களா? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி, வருஷ சாமான் இறக்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்டி, எல்லா வேலையும் முடிஞ்சது. அவங்களும் நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. கௌசி நினைச்ச மாதிரி நல்லபடியா கௌசியோட கல்யாணமும் முடிஞ்சது. அப்புறம் இனி வேற என்ன இருக்கு நமக்கு? இனி என் பொண்ணுக்குட்டி அழகான ஒரு குட்டி பொண்ணுக்குட்டி பெற்று தரணும். அதுதான் இப்ப நமக்கு பெரிய வேலையே. பெற்று குத்துருடி. கண்டிப்பா கண்டிப்பா, நீ கவலையே படாத. குட்டி பொண்ணுக்குட்டி உன் கைக்கு வந்துடும் சீக்கிரமாவே, சரியா? ஆமாண்டி, ஆனா குட்டி பொண்ணுக்குட்டி வரதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்குட்டிக்கு வளகாப்பு பண்ணணும்டி. என் செல்ல குட்டிக்கு வளகாப்பு பண்ணணும்ல. ஆமா, நான் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு இருந்த போது எங்கடி இருந்த? நானா அனன்யா ரூமுக்கு போயிருந்தேன். அனன்யா சாப்பிட்டாயா மேம்? ஆனா பால் குடிக்கல. அதான் கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு அவ்வளவு நாள் திட்டிட்டு மாத்திரை போடுடின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா, அனன்யாக்கு சொன்னீங்களே, இதெல்லாம் மேடம் பண்ணீங்களா? அது 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 வந்து நான் இப்பதானே ரூமுக்கே வந்தேன். இனிமேதான் போடுவேனே. நான் பால் குடிச்சிட்டேன் தெரியுமா? மாத்திரை மட்டும் தான் போடணும், அது போட்டுருவேன். குட்டி என்னைய ஏமாத்த பாக்குற? உன்னு மாத்திரை போடாமலே வந்து படுத்துருவேன், எனக்கு தெரியும்டி. அனன்யாவுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுப்பாங்க மேடம், ஆனா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உன்னு ஏண்டி அந்த பாலை கொடுக்க நீதான் போகணுமாடி? என்கிட்ட கொடுத்தா நான் கொடுக்க போறேன், நான் கொடுக்க மாட்டேனா? நீ எப்படி கொண்டு போய் கொடுப்ப? அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், பரவாயில்ல விடு. இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு பொண்ணுக்கு நான் கொடுக்க போறேன், இதுல என்ன இருக்கு? உனக்கு அதெல்லாம் இல்ல, நான் வேலை செய்யக்கூடாது அதானே? நான் ஒரு வேலை எல்லாம் செய்யல. அத்தை பால் கலக்கி கொடுத்தாங்க, நான் கொண்டு போய் அனன்யாக்கு கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு வேலைன்னு? உனக்கு தெரியாதுடி. நீ ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது மாமா மனசு எப்படி பக்கு பக்குன்னு இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுல விட்டுட்டு தனியா என்னால வெளியில போக முடியல தெரியுமா? எனக்கு ஒரே பதன்னு இருக்குடி. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதடி. நான் உன்னை விட்டுட்டு போறேன்னா பெட்ரூம்ல மட்டும் தான் இருக்கணும். கூட ரித்துவோ இல்ல வேற யாராவது கூட வச்சுக்க, சரியா? மாமா உன்னை மோஸ்ட்லி விட்டுட்டு போக மாட்டேன். இருந்தாலும் சொல்றேன்டி, கேளுடி பொண்ணுக்குட்டி. சரி சரி, நீ உடனே ஆரம்பிக்காத, நான் கரெக்டா நடந்துக்கிறேன் போதுமா? மாம்ஸ், ஏன் மாம்ஸ்? என்னம்மா, என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? ஏதோ வேணாம், நீ எனக்கு திட்டாம இரு, அது போதும். நான் இப்ப திட்டடி சொன்னேன்டி, கரெக்டா இப்படி இப்படி இருன்னு சொன்னேன்டி பொண்ணுக்குட்டி.
ஏய், என் மனசுல இருக்க பயம் எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த பயத்தை என்னால வேற யார்கிட்டயும் சொல்லவும் முடியலடி பொண்ணுக்குட்டி. பொண்ணுக்குட்டி, மாமா சொல்றது கேளுமா ப்ளீஸ்மா. சரி சரி, நீ முகத்தை எப்படி மாத்தாத. நான் இனிமே கேக்குறேன் சரியா? இப்ப நான் பண்ணது தப்புதான், சாரி. சரிடி, நானே மாத்தல போதுமா? உனக்காக நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். போதுமடியும் பொண்ணுக்குட்டி. லவ் பியூட்டி செல்லக்குட்டி. எப்பவுமே இப்படி இரியா மாம்ஸ், இதான் எனக்கு வேணும். சின்ன கண்ட சைவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா லாலி லாலி நானும் தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயோ தேவை. வார்த்தை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்த்து உன்னோடு இன்று நான் வாழ வேண்டும்.